ஒரு அழகான கிராமத்துல ராஜேஷும் முகேஷும் நெருங்கிய நண்பர்களா வசிச்சு வந்தாங்க. முகேஷ்கிறவன் பெரிய கடை ஒண்ணு வச்சிருந்தான். பரோட்டா கடை ஒண்ணு வச்சிருந்தனால ராஜேஷ வேலைக்கு சேர்த்திருந்தான். ராஜேஷும் எந்த பாரபட்சமும் பார்க்காம தன்னோட நண்பனுக்கு எல்லா உதவியுமே பண்ணுவான். இப்படி அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அடே ராஜேஷ், வேலையை பார்க்க ஆரம்பி. நீ வந்ததே இன்னைக்கு லேட் இல்ல, அதனால கொஞ்சம் சீக்கிரம் வேலையை பார்க்க ஆரம்பிடா. நான் வெளியே போயிட்டு வரேன். என்ன? சரி சரி முகேஷ், நீ போயிட்டு வா, நான் கடையை பார்த்துக்கிறேன். போ. முகேஷ், இன்னைக்கு உன்கிட்ட ஒரு கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. நைட்டு பேசிக்கலாம், இப்போ நீ போயிட்டு வாப்பா. ஏன்டா ராஜேஷ், எதா இருந்தாலும் அப்புறமே பேசிக்கலாம்டா. இப்போதைக்கு கடன் நேரம், இந்த நேரத்துல எதுவுமே பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. நான் சொல்லணும்னு நினைச்சேன் ராஜேஷ். நேற்று ஒருத்தவங்க கடை கஸ்டமர் வந்தாங்க. ஒத்துக்க புரோட்டாவை ரொம்ப கெட்டியமா போட்டு வச்சிருந்தேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாங்கடா. தயவு செஞ்சு புரோட்டாவை கொஞ்சம் மெல்லிசா போடி. என்ன, நல்லா புரோட்டாவை அடிச்சு விடு, அப்பனா தானே நல்லா வரும் புசு புசுன்னு. இந்த மாதிரி சொல்லிட்டு அவனும் கிளம்பினான். ராஜேஷும் வர கஸ்டமர்லாம் பார்த்துட்டு பரோட்டாவும் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு நிறைய வேலைகள் அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். ராஜேஷ், ஒன்னே ஒன்று சொல்லவா? 3 பேர் பார்க்குற வேலையை ஒரு ஆளாக பார்த்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு மனசாட்சி இருக்கிறா இல்லையாப்பா? ஒழுங்கா 3 பேரை போட சொல்லு. பரோட்டாவும் நீயே போடுற, சர்வர் வேலையும் நீயே பார்க்குற, குழம்பு எல்லாமே கொண்டு வரது நீ தான், கடையை குப்பள்ளி போடுறது நீ தான். அண்ணே, அவன் என் ஃப்ரெண்டு, அதனால அவனுக்கு நான் எதுலேயுமே கணக்கு பார்க்க மாட்டேன். எல்லாத்தையுமே நான் அவனுக்கு செஞ்சிருவேன். அதனால எனக்கு இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு நீங்கள் எதுவும் நினச்சிக்காம நீங்கள் சாப்பிடுங்க. அட, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம்ப்பா, அதுக்கு இப்படியா இருக்கிறது? அதுக்கு மொத்த வேலையும் உன் தலையில கட்டி விட்டு அவன் பாட்டு எனக்கு என்னான்னு போயிட்டேன், நீ பாட்டுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு கிடக்குற பாத்தியா? என்னக்கா பண்ணுறது, சின்ன வயசுலேருந்தே ஒன்றா பழகிட்டோம். அவனை என்னால் எதுலேயுமே விட்டு கொடுக்க முடியாது. அதனால தான் நான் அப்படி வேலையெல்லாம் எதுவுமே கணக்கு பார்க்காம பார்ப்பேன் பார்த்துக்கங்க. அதுக்குன்னு இதெல்லாம் ரொம்ப ஓவருப்பா. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு தேவையான்னு எனக்குலாம் ஒரு மாதிரி தலைப்பாடாக அடிச்சுக்க தோணுது. நீ எல்லாம் என்னன்னு சொல்லுது? சரி, எடுத்துட்டு வா. ராஜேஷும் அவங்களுக்கு தேவையான பரோட்டாக்களை எடுத்து கொடுத்தான். ஏப்பா ராஜேஷ், ரொம்ப சூப்பராக பரோட்டா போடுறப்பா. உன் கை பக்கமும் சூப்பராக இருக்குது பார்த்துக்க. சரி சரி, நான் கிளம்புறேன். இந்தா பணம். கொஞ்ச நேரத்துல ராஜேஷோட அம்மா அந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்பா ராஜேஷ், நான் சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காத. ஃப்ரெண்ட்ஷிப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காகவே தினமும் உனக்கு 200 ரூபாய் சம்பளம் கொடுக்குறான்ப்பா. அது எப்படிப்பா பத்தும்? 200 ரூபாவை வச்சு நம்ம என்னத்தானே குடும்பத்தை ஓட்ட? எனக்கு நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜேஷ். எப்படியாச்சும் இன்னைக்கு சம்பளத்தை சேர்த்து கேளுப்பா. சாப்பாட்டுக்கே வழி இல்லைல்ல நமக்கு. அம்மா, அதை பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறேன். கூச்சமா இருக்குமா? அவ எதுவும் தப்பா நினைச்சுக்குவானோன்னு பயமா இருக்குது. இத்தனை வேலைக்கு கணக்கு போட்டு காசு கேட்குறேன்னு எதுவும் நினைச்சிருவானோன்னு கொஞ்சம் பயமா இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு இல்லை, அதனால அப்படிதான் தோணுது. ஏப்பா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் யோசிக்காத. தயவு செஞ்சு ஒரு 500 ரூபாவது சம்பளத்தை கேளுப்பா. நம்ம குடும்பம் நல்லா இருந்தா கூட பரவாயில்ல. நம்ம குடும்பத்துல கஞ்சிக்கே வழி இல்லாதப்ப சம்பளம் தான் நமக்கு கஞ்சி ஊத்தும். அதுவும் இல்லாதப்ப என்ன பண்ண முடியும் சொல்லு? அம்மா, நீ கவலைப்படாத. இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படியாவது முகேஷ்ட கேட்குறேன். முகேஷ்ட கேட்டால் கண்டிப்பாக அவன் ஒத்துக்குவான். என்னோட ஃப்ரெண்டு எனக்கு என்றைக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டாம்மா. சரி சரிப்பா, எப்படியாச்சும் கேட்டு சம்பளத்தை கொஞ்சம் கூட கேளுப்பா. நம்ம வீட்டு வாடகை சாப்பாடு எல்லாம் பார்க்கணும். 200 ரூபாயில ஒன்றும் பார்க்க முடியாது கண்ணு. யோசிச்சுக்க. என்ன கேட்க கூச்சப்பட்டு அப்படியே விட்டு இந்த நிலைமைக்கு வந்து நம்ம நிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் போனா நடுத்தெருவுல தான் நிப்போம் பார்த்துக்க. கொஞ்சம் கேளுப்பா. அந்த மாதிரி சொல்லிட்டு ராஜேஷோட அம்மா அங்க வந்து கிளம்பினாங்க. எப்படியாவது முகேஷ் ஒத்துக்குவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் நண்பன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ராத்திரி ஆனதுமே கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு முகேஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ராஜேஷ், எப்படியோ நேரம் ஆயிடுச்சு. நல்ல வேலை, நீ எதுவும் எடுத்து வைக்காம இருந்திருப்பியோன்னு நினைச்சேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். பரவாயில்ல ராஜேஷ், கிளம்பு. மறந்துட்டேன் பத்தியா? 200 ரூபா சம்பளத்தை கொடுக்க மாட்டேன் பத்தியா? இந்த ராஜேஷ் சம்பளம். முகேஷ், நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளு, கோவப்படாத. முகேஷ், இந்த 200 ரூபா சம்பளம் என் குடும்பத்துக்கு பத்தலை முகேஷ். சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட சொல்ல கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கு. இருந்தாலும் வேறு வழி இல்லைல்ல. நான் இங்கே தானே வேலை பார்க்குறேன். எனக்கு ஒரு 300 ரூபா சேர்த்து போட்டு கொடு. ஒரு 500 ரூபாவை மொத்தமாக கொடுத்தேன்னா எனக்கு உதவும்ல முகேஷ். என்னடா வார்த்தையெல்லாம் ரொம்ப நீளுது? யார் சொல்லி கொடுத்தாங்களா? உனக்கு எனக்கு அப்போ இருந்தே கணக்கு தானே. 200 ரூபா தானே நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகோ, இப்போ நிறைய வேலை செய்கிறேன்னு கணக்கு போட்டு கேட்குற அதானே? ராஜேஷ், 4 பேர் 4 விதமாக சொல்லத்தான் செய்வாங்க. அதுக்குன்னே நீ 300 ரூபா சேர்த்து கேட்பியா? எப்போவுமே உனக்கு 200 ரூபா தானடா பேச்சு. இல்லை முகேஷ், உனக்கே தெரியும் எங்கள் அம்மா சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீட்டு வாடகைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு 300 ரூபாய் சேர்த்துருந்தா நான் கொஞ்சம் எனக்கு உதவியாக இருக்கும்ல. தயவு செஞ்சு நீ தாண்டா உதவி பண்ணணும். நண்பங்கிற ஸ்தானத்தில் தான் உங்ககிட்ட உரிமையாக கேட்குறேன். எனக்கு எப்படியாவது 300 ரூபா போட்டு கொடு. இதை வேலைக்கான காசாக நினைக்காத, எனக்கான காசாக நினச்சி கொடுடா. இல்லை ராஜேஷ், இதுக்கு மேலே செட் ஆகாது. நீ வேற கடையை பார்த்துக்க. நம்ம கடையில் எப்போவுமே 200 ரூபா தான் சம்பளம். உனக்கு இதுக்கு மேலே தர முடியாது. கிளம்பு. அவனை சோகத்தோட அங்கேருந்து கிளம்புனா.
அண்ணக்காவடி பையன் எங்கே போயிட போகிறான்? திரும்ப இந்த கடைக்கு தான் வரணும். இவனுக்கே ஒன்றும் இல்லாமல் தானே என் கடைக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏதோ நானா இவனை கெஞ்சி உட்கார வச்சிருக்க மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நண்பனாக இருந்தால் சொத்தையே எழுதி கொடுத்துருமாக்கும். ஆளுகளை பாரு. என்னங்க, உங்களை பார்க்கலாம் தான் நான் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்கிறேன். என்ன நீங்கள் இப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? நம்ம கல்யாணம் வேற வைக்க போகிறாங்க. அதை நினச்சி சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா இப்படி மூஞ்சி உருன்னு வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. இல்லை மல்லி, உனக்கு தெரியாது. கடையில் என்னைய என் ஃப்ரெண்டு வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டான். நீ சொன்ன மாதிரி 300 ரூபாய் சேர்த்து கேட்டேம்மா. அவன் இதெல்லாம் செட் ஆகுது, நீ வேற கடைக்கு போய் வேலையை பார்த்துக்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். என்ன காலமோ தெரிலச்சா, என் கெட்ட நேரம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, அவன் என்னைய முழுசா நண்பனாக நினைக்கலன்னு எனக்கு என்னமோ தோணுதுமா. அவன் மட்டும் நினச்சிருந்தானா எனக்கு உதவி பண்ணியிருப்பான்ல. அவனோட நோக்கம் அவன் கடையிலே நீ அடிமையாக வச்சுக்கணும் தான். இது எனக்கு நல்லாவே எனக்கு புரிஞ்சது. என்னப்பா அவன் இத்தனை நாள் அவன் உன்னை அடிமையாக தான் பார்த்துருக்குறான். நான் அன்னைக்கே சொன்னேன்ல அவன் சரியில்லை சரியில்லைன்னு. கேட்டியா? இன்னைக்கு அவன் எப்படி வார்த்தையை விட்டுருக்கிறான் பார்த்தியா? இதுதான்ப்பா உலகம். நண்பங்கின்மெல்லாம் சும்மா போய் உண்மையான நண்பர்கள் என்னைக்கு இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக அவங்க நல்ல நண்பர் இருந்தால் அவங்க நண்பர்களுக்கு உதவி செய்யணும் தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி இருக்க மாட்டாங்கப்பா. என்னங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னோட வளையல் இருக்குல்ல, அடமானம் வச்சு தரேன். அது ஒரு 4 லட்சம் 5 லட்சம் தேரும். தயவு செஞ்சு அதை வச்சு நாளைக்கே நீங்கள் கடை ஆரம்பிங்க. நான் இருக்கேன் உங்க கூட. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நீங்கள் எதே நினச்சி வருத்தப்படாதீங்க. அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இதெல்லாம் கொடுத்து அவனுக்கு உதவி பண்ணுனா. அவனும் அடுத்த நாளே ஒரு நல்ல கடையை உருவாக்குனான். ரொம்ப நன்றி. உனக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீ மட்டும் இல்லைன்னா இந்த கடை வந்திருக்குமான்னு தெரில மல்லி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அவனோட கடையில காலையில அடை தோசை, மதியான சாதம், நைட் அடை தோசைன்னு நிறைய வெரைட்டிஸை போட்டுட்டு இருந்தான். வாங்க வாங்க, அடை தோசை சாப்பிடுங்க. அடை தோசை ரொம்ப சுவையா இருக்கும் மக்களே. வாங்க வாங்க, வாடா வாடா, என் கடையில வந்து உட்காந்து சாப்பிடு. ஒரு ரூபா சாப்பிட்டு பாக்குறியா? அடை தோசை ரொம்ப ருசியா இருக்கும். சாப்பிட்டு பாக்குறியாடா? அதெல்லாம் எனக்கு வேணாண்டா. எப்படியோ கடை போட்டு செட்டில் ஆயிட்டேல. என்கிட்ட கணக்கு பார்த்துட்டு வந்து இங்கே செட்டில் ஆயிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. ஏன் உனக்குலாம் 500 ரூபா சம்பளம் தருவான்னு யோசிச்சு பார்த்தியா? கொஞ்சமாச்சும் 200 ரூபா கொடுக்குறதே பெரிய விஷயம்டா. இதில் 500 ரூபா கேட்டதுலாம் யார் தப்பு சொல்லு? யோசிச்சு பார்த்துக்க. முகேஷ், பழைய விஷயங்கள்லாம் இப்போ பேச வேணாம் முகேஷ். நீ என் கடைக்கு வந்திருக்க, உட்காந்து சாப்பிடு. யாருக்கு வேணும் உன் சாப்பாடு? எனக்கெல்லாம் தேவையே கிடையாதுப்பா. இவர் சம்பளத்தை சேர்த்து கேட்பாராம். நான் சேர்த்து கொடுக்கலன்னதுமே இவர் இங்கே கோச்சிக்கிட்டு வந்து கடையை போட்டுருவாராம். என்ன நியாயம்? யாராவது உனக்கு 300 ரூபா சேர்த்து தருவாங்களா? என் எப்படிலாம் கடை போகுதுன்னு நீ கடை போட்டிருக்கல. பார்க்க தான்டா போற, பார்க்க தான் போற. உன் வேலைக்கு 200 ரூபா கொடுத்ததே பெரிய விஷயம். இங்கே வந்து புதுசாக இப்போ கடை போட்டு ஆரம்பிச்சிட்டியாக்கும். பார்க்குறேன் அண்ணக்காவடி பையலே. நீ எத்தனை நாளைக்கு இங்கே கடை போடுறேன்னு நானும் பார்க்குறேன்டா. அடடே, அடை தோசையா? எப்பா, அந்த காலத்தில் இந்த கடையெல்லாம் பார்த்தது, இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு ஒரு 2 அடை தோசையை கொடுப்பா சாப்பிட்றதுக்கு. இனிமேல் எப்போ இங்கே அடை தோசை கிடைக்கியா? வேணுங்கிறப்போ வந்து வாங்கி சாப்பிடுங்க. ராஜேஷோட கடையும் ரொம்ப ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சுது. மக்கள் கூட்டமும் அவனோட கடையில் அள்ளிச்சு. தம்பி, நீ தான் வேலைக்கு கூப்பிட்டுருந்தியா? என்னென்ன வேலைன்னு சொல்லுப்பா. அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன வேலைன்னு சொல்லி எவ்வளோ சம்பளம்னு சொன்னேன்னா நான் இன்னிலேருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஒன்றும் இல்லையா வேலை? அவ்வளோ பெரிய வேலையே கிடையாது பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, இங்கே புரோட்டா இருக்கா? இதை புரோட்டாவை போட்டு வச்சிடணும். காலையில் எந்திரிச்சு வந்ததுமே முதல் சால்னாவை ரெடி பண்ணிடணும் பார்த்துக்கோங்க. சால்னாவை ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து புரோட்டா போட ஆரம்பிக்கணும். புரோட்டா போட்டு முடிச்சதுமே இங்கே வர்ற கஸ்டமர்லாம் சர்விங் பண்ணணும் பார்த்துக்கோங்க. எல்லாமே எடுத்து எடுத்து கொடுக்கணும் பார்த்துக்கோங்க. வேணுங்கிறத அள்ளி வைங்க, புரியுதா? அப்புறம் போகிறப்ப கடையெல்லாம் தொடச்சி விட்டுவிட்டு மூடி விட்டு போயிருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், வாரத்துக்கு 2 நாள் கடையை நல்லா தொடச்சி போடணும் பார்த்துக்கோங்க. வந்ததுமே சாமியை கும்பிட்டு பத்தியை பொருத்தி வச்சுவிட்டு கடையெல்லாம் லைட்டாக ஒரு கூட்டு மட்டும் கூட்டி விட்டுட்டு அப்புறம் வேலையை ஆரம்பித்தா போதும். பாத்திரத்தை போகிறப்ப விலைக்கு வச்சுட்டு போயிருங்க. அவ்வளவுதான் வேலை. 200 ரூபா சம்பளம் தரேன். இது பத்தாதா உங்களுக்கு? ஏண்டா லூசு போயிலே, இத்தனை வேலை பார்த்துட்டு 200 ரூபா போதுமான வேலை கேட்குறியா? இதெல்லாம் 4-5 பேர் பார்க்குற வேலைடா. ஒரு ஆளே என்னை பார்த்துட்டு அது 200 ரூபா போதுமான வேலை கேட்குறியா? உனக்கு ஆளுகளை பாரு. இதில் வேலை செய்ய வேற கூப்பிட்டு வந்துட்டாரு. போய் வேற வேலையெல்லாம் பாரு. ஆளுகளை பாரு. இந்த வேலைக்கெல்லாம் செய்யறதுக்கு ஒருத்தாலாம் பார்த்தாது, 4-5 பேர் தேவைப்படும். எல்லாரும் 1000 ரூபா சம்பளம் கேட்பாங்க பார்த்துக்க. கடை வச்சிருக்கானா கடை? பிசுனாரி பைய போடா. ஐயோ, என்ன 4-5 பேர்னு சொல்லிட்டு போறியா? இருந்தாலும் 4-5 பேர் பார்க்குற வேலையவா என் நண்பன் ஒரு ஆளா பார்த்தியா? ஐயோ, அவனை என்னென்னமோ பேசிட்டு வந்துட்டோமே. பேசாடி திரும்பவும் அவனை கடையில் கூப்பிட்டு 500 ரூபா சம்பளத்தை கொடுத்துருக்கலாம். அதுதான் நல்லது. இல்லைன்னா நம்ம கடை தரமட்டமாக வேண்டியதுதான். அப்போவே 500 ரூபாய் கொடுத்துருந்தா அவன் போயிருந்திருக்க மாட்டான். எவ்வளோ வேலை அவன் பார்த்துருக்கிறான். இவன் வேற 4-5 பேருன்னு சொல்லிட்டு போறானே. அவ்வளோ சம்பளத்தை கொடுக்கறதுக்கு நான் எங்கே போகிறது? ராஜேஷ் தப்பா நினைக்காதடா. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். தயவு செஞ்சு என் கடைக்கே வந்து வேலை பாடுறா. நான் 500 ரூபா கொடுத்துட்றேன்டா ராஜேஷ்.
நான் 500 கொடுத்துறேன் ராஜேஷ். தயவு செஞ்சு என் கடையிலே பழையபடி வந்து வேலை பாரு. நம்ம 2 பேரும் நெருங்கி நண்பர்கள் தானே. எனக்காக நீ இதை பண்ண மாட்டியா? இங்க பாரு முகேஷ், நீ தான் நெருங்கி நண்பர்கள்னு சொல்லிக்கிற. ஆனா உன்கிட்ட அந்த செயல்பாடுகளை நான் ஒண்ணு கூட பார்க்கலையே. நீ என்கிட்ட பெருசா பண உதவிலாம் எனக்கு பண்ண வேணாம் முகேஷ். ஆனா ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? நேத்து பேசிட்டு போனியே வார்த்தை, அதுவும் அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில வந்து பேசுனியே அந்த வார்த்தையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப உனக்கு என் மேல சுத்தமா பாசம் இல்லைன்னு தான் தோணுது. வேணாம், நமக்குள்ள முடிஞ்சதாவே இருக்கட்டும் முகேஷ். அவனும் அந்த மாதிரி சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டான். உங்க மேல பாசம் வச்சிருக்கவங்கள நீங்களும் என்னைக்கும் உங்க வார்த்தையால காயப்படுத்தாதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.